சார் வணக்கம் சார். வணக்கம் சார், ஆம் ஆத்மியிலேருந்து பல எம்பிக்கள் வந்து பிஜேபியில் இணைஞ்சிருக்காங்க. ஏதோ பஞ்சாபில் கூட ஏதோ ஆட்சி கவிழ போகுதுன்றாங்க. என்ன சார் அது நிலவரம்? கண்டிப்பாக இப்போது ஆம் ஆத்மி அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து அண்ணா ஹசாரே கூட இருந்து ஊழலுக்கு எதிரான ஒரு இதை தான் கொண்டு வந்து நான் ஊழலுக்கு எதிர்ன்னு சொன்னார். ஆனால் அதுக்கெல்லாம் எதிர்ப்பாகவே அவர் நடந்து கொண்டார். கொஞ்ச நாள் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஆம் ஆத்மி 40 கோடி ரூபாயில் வீட்டை வந்து ரெனோவேட் பண்ணுறாரு. அதை வீட்டை ரெனோவேட் பண்ணி 40 கோடி ரூபா செஞ்சார். ஸோ அதுக்கப்புறம் மதுபான இதில் வந்து ஆந்திரா அது சீஃப் மினிஸ்டர், தெலுங்கானா சீஃப் மினிஸ்டர் சந்திரசேகர் ராவோட மகள் கூட கூடி அந்த மதுபான கொள்கையெல்லாம் இது பண்ணி ஜெயிலுக்கெல்லாம் போய் இப்படிலாம் வந்தார். ஸோ எனவே அவர் சொன்னதுக்கும் அவர் நடந்ததுக்கும் சம்மந்தம் இல்லாமல் போயிடுச்சு. அவரும் வந்து கடைசியில் அந்த பணத்தை நோக்கி போயிட்டார் என்பது தான் அந்த கட்சியினுடைய இது. அப்புறம் ராகவ் சந்திரா அந்த மாநிலங்களவையில் வந்து பெரிய நல்ல ஒரு புத்திசாலியாக வந்து பேசும்போது நல்லா சூப்பராக இருக்கும். அந்த மாநிலங்கள் டிபேட்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த தம்பி தான் என்ன பண்ணுச்சுன்னா இங்கே வந்தாச்சு, பிஜேபிக்கு வந்தது. வரும்போது சும்மா வரல, 7 எம்பிக்கள் கூட கூட்டிகிட்டு வந்துச்சு. அதுவும் இல்லாமல் அதனுடைய தொடர்ச்சியாக என்ன நடக்குன்னா, பஞ்சாபில் கண்டிப்பாக ஆட்சி வந்து கவிழும் அப்படின்ற மாதிரி 96 எம்எல்ஏஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. 93ன்னு நினைக்கிறேன். இப்போ 60 பேர் இங்கே வராங்க. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க முதல்ல வந்து இந்த கட்சி தாவல் தடை சட்டத்தை வந்து அதில் அது வராது அவங்களுக்கு. அதனால் 60 பேரோடு வராங்க. ஸோ 60 பேர் வரும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பஞ்சாபில் வந்து ஒரு ஆட்சி மாற்றம் இருப்பதாக கண்டிப்பாக தெரியுது. மான் வந்து எதுவுமே இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க சொன்ன குற்றச்சாட்டில் ஒரு பொதுக்குழு, செயற்குழு இது மாதிரி நடக்கும். ஒன்று அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து கலந்து போகணும், அப்புறம் முதலமைச்சர் தலைமை நடக்கும். இது மாதிரி எதுவுமே அந்த அந்த கட்சியில் இது வரைக்கும் நடக்கவே இல்லை என்பது ஒரு பெரிய இது. அவங்க எல்லாமே இந்த வாட்ஸ்அப் குரூப் மாதிரி இது பண்ணிவிட்டு ஏதோ ஒரு ஒயிட் காலர் அந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்தாங்க. வாட்ஸ்அப் குரூப் தான், யாரும் ஒருத்தர் பார்த்துக்கிறது இல்லை. எலெக்ஷன் டைமில் தான் பார்க்குறது. இந்த மக்கள் பிரச்சனைகள்லாம் பார்க்குறது ஒன் ஹேண்டாக போயிட்டாங்க. இப்போ மான் என்ன முடிவு பண்ணுறதோ அதுதான் அந்த பஞ்சாபோட நிலைமை. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தா கெஜ்ரிவால் கிட்டே என்ன இருக்கோ அவர்கிட்ட கான்டாக்டே கிடையாது. அவர் கான்டாக்ட்லெஸ் பர்சன் அவர் கெஜ்ரிவால். அப்புறம் கடைசியாக வந்து தமிழ்நாட்டுக்கும் வந்தார் என்பது அது பெரியது. அவர் வந்து இங்கே என்னென்ன திமுகவுக்கு ஊழல் இல்லாத ஆட்சி அமைப்போம் என்று ஒரு பரப்புரையை பண்ணார். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவருடைய மனநிலையெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டு இன்ஸ்டேட் ஆஃப் இதில் இருக்கார். இன்னைக்கு கூட இதில் சொன்னாங்க, கோர்ட்டில் இது கேஸ் வந்தால் இனிமேல் நான் வாதாட போவதும் இல்லை, என்ன கேட்டாலும் நான் கம்முன்னு தான் இருப்பேன் அப்படின்றாரு. ஒரு படித்தாள் ஐஐடியில் படித்த ஒரு நல்ல ஒரு டாடா குரூப்ஸில் ஒர்க் பண்ணவர். ஸோ அதனால் மூளை உள்ள ஒரு ஆள் எங்கேயே போய் அடிமையாயிட்டார் என்பதாகத்தான் எனக்கு புரிதலாக இருக்கிறது. ஸோ இதெல்லாம் ஒரு மாறி வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பஞ்சாப்பு இப்போ நம்ம பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் கூட அந்த பஞ்சாப் அரசாங்கம் கவிழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி கூட நடந்து கொண்டிருக்கு. ஏன்னா பஞ்சாபில் வந்து எல்லா இடத்துலையும் வந்து ரொம்ப அதிகமான இதெல்லாம் போலீஸ் ஃபோர்ஸு அது இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ பெங்காலில் நிறைய இராணுவம் இருக்குது. இப்போ பெங்காலில் இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு இதில் வந்தாலும் இப்போ பஞ்சாபை நோக்கி போகிறதாக நமக்கு தகவல் இருக்குது. ஸோ பஞ்சாபில் எதுவும் நடக்குது, ஆட்சி மாற்றம் இருக்குது அப்படின்றத உறுதிப்படுத்துகிற மாதிரி இருக்குது. இன்னும் இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ கூட பஞ்சாபில் அந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்பட வழி இருக்குது. இல்லைனா 29ஆம் தேதி எலெக்ஷனுக்கு அப்புறம் உட்காந்து கதையை காலி பண்ணுவாங்களா அது என்பதும் தெரியவில்லை. கண்டிப்பாக மாற்றம் இருக்குது. சார், ஊழலுக்கு மாற்று அப்படின்னு பார்த்தாலே ஆம் ஆத்மி அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா ஃபுல்லாக சொல்லுவாங்க. இப்போ இவங்களே இது மாதிரி இது பண்ணும்போது எப்படி சார் மக்கள் மனநிலை? ஆனால் உண்மையிலே அந்த ஊழலுக்கு நம்ம அண்ணா ஹசாரே வந்து உண்ணாவிரதம் கம்ப்ளீட்டு காங்கிரஸே ஆட விட்டுட்டார் அவர். அது அதனுடைய அலைகள் எல்லாமே இந்தியா முழுமைக்கும் பரவிச்சு. ஸோ இவர் வந்து அதை வந்து அதை கேட்சப் பண்ணிட்டார். ஏன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர் குறுக்கு வழியில் கேட்சப் பண்ணி எடுத்துட்டார். ஆனால் அதை வந்து தொடர்ந்து அவரால் பயணிக்க முடியவில்லை. கடைசியில் அவரும் காசுக்கு அடிமையாயிட்டார். காசுக்கு அடிமையானதுனால தன்னுடைய மானம் ஈனம் எல்லாத்தையுமே வந்து அவர் இழந்து விட்டார். இப்போ கூட ஒரு இதில் அக்யூட்டல்னு சொல்கிறாங்கன்னா அக்யூட்டலில் மேல்முறையீட்டுக்கு போகிறாங்க. ஸோ அதில் வந்து நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இதில் எனக்கு ஆம் ஆத்மியில் வந்து நிறைய பேர் தெரியும். அதில் பாவங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இந்த மனுஷன் போய் இந்த கட்சியில் போய் சேர்ந்து இவரால் அவர் கெட்ட பேர் வாங்கிட்டாரே என்பது நான் பல நேரங்களில் வந்து வருத்தப்பட்டு இருக்கிறேன். ஸோ இனிமேல் ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணால் கூட ஆம் ஆத்மிக்கான இது முடிஞ்சிச்சு. இப்போ பஞ்சாபில் நடக்கிற இதுக்கு பின்னாடி கம்ப்ளீட்டாக இவங்க வந்து வாஷ் அவுட் ஆகிடுவாங்க அப்படின்றது தான் என்னுடைய கணிப்பாக இருக்கிறது. சார், இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது நான் வந்து ஜட்ஜு முன்னாடி பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசுகிறாரு. இது எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க?
ஒரு வழக்கு சார் நீதிமன்றம் அவர் மேலே தப்பு இல்லை அப்படின்னா நம்ம எப்பவுமே வாதாட தானே பார்ப்போம். இவர் இது மாதிரி இல்லை, நான் அவர் முன்னாடிலாம் நான் ஆஜராக மாட்டேன், எதுவும் பேசவும் மாட்டேன் அப்படின்னா அது எப்படி சார் அது? சரி, ஒரு வழக்கு வந்து நீதிமன்றத்தில் வரும்போது குற்றப்பதிவு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இதை வாங்குனீங்களா இல்லையான்னு 2 கேள்வி கேட்பாங்க நீதிபதி. நான் பேச மாட்டேன்னு சொன்னால் அப்போது கடைசியில் கேட்பாங்க, ஸோ யூ ஆர் சேயிங் எஸ் ஆர் யூ ஆர் சேயிங் நோ, ஏதோ ஒன்று கேட்கும்போது சும்மாவே இருந்தால் அது என்ன பதிலாக பெறப்படும்னா நீதிபதி நினச்சிப்பாரு, ஆமாம் நீ லஞ்சம் வாங்கினேன், ஆமாம் நீ வந்து காசு வாங்கியிருக்க, நீ வந்து இந்த உடன்படிக்கையெல்லாம் மக்கள் பணத்தை வேஸ்ட் பண்ணியிருக்க அப்படின்பதாகத்தான் அது போயிடும். ஸோ இவருடைய பகுதியில் தன்னுடைய பக்கம் எதுவும் குற்றச்சாட்டு இல்லைன்னா நீங்கள் தான் வந்து விவாதம் செய்யணும். அது விவாதம் செய்யும் ஒரு இடம் தான் நீதிமன்றம். நான் அந்த இடத்துல பேசவே மாட்டேன்னு சொன்னேன்னா அது எல்லா குற்றங்களையும் நீங்கள் ஏற்றுக்கொள்வதாகத்தான் அர்த்தம். இது எல்லாம் சட்டம் தெரிந்தவர்களுக்கு தெரியும். ஒரு முதலமைச்சராக 2 முறை இருந்திருக்காரு, இவருக்கு தெரியவில்லை என்பது எல்லாம் பார்க்கும்போது ஐயோ இந்த மக்கள் இப்படிலாம் ஏமாற்றத்துக்கு வழி செய்திருக்காரே என்று மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சார் இப்போ ஆம் ஆத்மியில இருந்து இன்னமும் பலர் வந்து கட்சி மாறதா இருக்காங்க, எப்படி சார் பார்க்குறீங்க? ஆமாம், அவர் மேலே அடிக்கடிக்கான குற்றச்சாட்டுக்கள்லாம் வருது. ஒரு அம்மா கூட எம்எல்ஏவை போட்டு உள்ள ஒரு வீட்டில் ஒரு காவலாளியை வச்சு அடித்ததாக இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் வருது. இனிமேல் கண்டிப்பாக ஆம் ஆத்மி வந்து இருக்கவே இருக்காது என்பதாக தான் நான் உணர்கிறேன். நன்றிங்க சார். நன்றி.